உன் ஜீவனையும் கருணையோடு பார் என்கிறார் திருவருட்பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமிகள். சாப்பாடு போடுவதோ பிற பிற வகைகளில் பிற ஜீவர்களுக்கு சேவை செய்வது மட்டுமல்ல ஜீவகாருண்யம். உன் ஜீவனை பிறந்து பிறந்து செத்து செத்து துன்பப்படும் உன் ஜீவனையும் கருணையோடு பார். உன் ஜீவன் நித்திய ஜீவனே. பிறப்பும் இறப்பும் வாழ்க்கையில் படும் துன்பமும் ஏன், எதனால், எப்படி என தெரிய வேண்டாமா? நம் ஜீவனம் இன்பமாக வாழ வழி காணக்கூடாதா? பிற உயிர் போல கருதியாவது உன் ஜீவனிடமும் கருணை காட்டு. இதுதான் ஜீவகாருண்யம். பிற ஜீவர்களிடம் கருணை காட்டுவது பரோபகாரம். உன் ஜீவனை இரட்சிக்க அது ஒரு வழி. உன் ஜீவனையும் கருணையோடு பார். உன் ஜீவன் கடைத்தேற யாது வழி என சிந்தித்துப் பார். உன் ஜீவன் முக்தியடைய சத்விசாரம் செய். நீ யார்? எங்கிருந்து வந்தாய்? எதனால் வந்தாய்? ஏனிந்த துன்பம்? இது தீர யாது வழி? யாரிடம் போய் தெரிந்து கொள்வது? இதைச் சொல்ல வல்ல ஒரு ஞான சற்குருவை பணிந்து உபதேசம் கேள். தீட்சை கேள். உன் ஜீவனை இரட்சிக்க வழி தேடிக்கொள். ஞானிகள் அனைவரும் உரைத்த ஜீவகாருண்யம் இதுதான். ஒவ்வொரு ஞானியும் முதலில் தன் ஜீவனை நேசித்து இறையருள் பெற்றனர். ஞான தவம் செய்து தன் ஜீவனை சக்தி உள்ளதாக்கினர். பின்னரே பிற ஜீவர்களுக்கு சேவை செய்தனர். வள்ளலார் என்ற ஜீவன் கடுந்தவம் செய்து அருட்பெருஞ்சோதியாகிய இறைவன் அருள் பெற்று இறைமயமானதால்தான் வாடிய பயிரைக் கண்டும் வாடினார். அன்பும் கருணையும் தன்னுள்ளிருந்துதான் வெளிப்படணும். அதற்கு முதலில் நீ ஞான தவம் செய். உன் ஜீவனை கருணையோடு பார். தன்னை உணர்ந்து ஞானம் பெற வழிவழி திறந்து வெளியில் உணர்வுடன் இருந்து செய்யும் திருவடி தவம். வருக கன்னியாகுமரி தங்க ஜோதி ஞான சபைக்கு. திருவடி தீட்சை பெற்று தவம் செய்க.